அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. எப்படா வருவீங்க உள்ளம் ஏங்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. மச்சா 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 மச்சானே அழகு மேல உண்மையிலதான் தேச வந்தேன். காத்திருந்தேன் கண்பிடிச்சு வரவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீங்க உள்ள ஏங்குது. அந்த ஒரு நொடிக்காக உத்தர வாங்குது. அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறில் சாவு நூறில் சாவு தாயகம் காற்பது கடமையடா. தாயகம் காற்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா. தாயகம் காற்பது கடமையடா. தாயகம் காற்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா. அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறின சாவு நூறின சாவு தாயகம் காற்பது கடமையடா. தாயகம் காற்பது கடமையடா.
அடித்து அந்த காயலெல்லாம் விளையும் பிள்ளை மூன்று. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அறிவு மூன்றெடுத்து இந்த அறிவு மாற்றி கலிங்க நாட்டில் கருணாகர மன்னர் என்ற சந்திப்பதற்கு யாருங்க? காதல் வந்து ஒட்டி திச்சி தாவு தாவு தாவுடா தாவலாக்கு தையடா தாவு தாவு தாவுடா தாவலாக்கு இல்லங்க பறவையில ஒரு ரேடியோ பாடி அது அப்படியே புடிச்சுன்னு அந்த பாடலை சரி தோழா, எப்படி நீ இருப்பது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். எப்படி என்றால் இதுவரையில் நான் செய்யாமல் இருக்கிறேன் என்றால் நாட்டு மக்கள் நலனே எனது நலனாக பார்த்து வருகிறேன். ஆமாங்க. அதனால் பெண் என்றால் அறவே பிடிக்காது. உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆமாங்க. அது ஒரு இருக்கட்டும். நாட்டு மக்களின் நலனை காண வேண்டும். எப்படி இருக்கிறார் என்று இருக்கிறது. இதையெல்லாம் கண்டு கழித்தால் தான் நம்ம நாட்டின் நிறைவேறுகளை தெரிந்து கொள்ள முடியும். புறப்படுவோம். யாருமே வரவில்லை. யாராவது ஒரு வருவார், அவரிடத்தில் சமம் செய்து வெற்றி பெற வேண்டும். நமக்கு எந்த கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நம் தாய் தந்தையிடத்தில் ஒதுக்கிட்டு வந்தோம். ஆனால் இதுவரையில் சரியான ஆடவர்கள் யாருமே வரவில்லையே. என்னவாக இருக்கும்? நகர் வரும் சமயத்திலே செங்கல் குரல் போல் கேட்கிறது. யாரால இருக்கான்? மணிமேல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லைங்க, எனக்கு இப்பதான் ஒரு சந்தேகம் வந்துச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு பெண்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இப்ப பெண்கள் குரல் கேட்டோன்னு பெண்களை பார்த்து அப்படி வர்ணிக்கிறீங்க. ஏங்க ஒன்னில பெண்கள் என்று அறவே பிடிக்காது. இல்ல நீ மட்டும் நான் மட்டும் இல்ல, பெண்களை பார்த்தா உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா பெண்ணின் குரல் வந்திருக்கிறாங்க. ஆனா யாருன்னு பாக்கணும். இந்த நாட்டு காவல்காரர் எங்க இருக்கிறான்னு தெரியல. ஏன்னா டேய் டேய் போயிட்டு அவங்க பார்க்க வேணுங்க. அவனை கேட்டு வா. ஓடு சீக்கிரம் ஓர ஓர ஓர. ஹலோ வணக்கம். நாங்க யாரு எங்கிருந்து வரேன்னு கேட்கு. இதே நாட்டை சேர்ந்தவர்கள் நாங்கள். ஆமா பாத்துக்கியா நினைச்சுக்கிறீங்க மாட்டேன். அவன் கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டால அது கூட இதே நாடு சொன்னே நாங்க பார்த்தது இல்லையான்னு சொன்னேன். இந்த நாட்டுல நீ பார்த்ததே இல்ல. நாங்க எந்த நாடும் உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சா ஏன்டா கேட்க போறோம்? எங்களை போய் தெரியலன்னு சொல்றோம். எதிரில் நிக்கிறீங்களா? அது தெரியுது. அதான பார்த்து ஒருவேளை உனக்கு கண்ணு தெரியலன்னு நினைச்சுக்கிறேன். எந்த நாடு தெரியுமா? கலிங்க நாடு.
கலிங்க நாடா ஆமா இந்தியா வந்தீங்க மயிர புடங்க வாங்கடா என்னங்க என்ன கண்ணத்தாலாக ஒரு பெண்கள் இருக்கிறாங்க தெரிகிறது. இதுவரை நான் பெண்கள் என்றால் பிடிக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். பார்க்கும்போது செருப்பு வச்சு சில பேர் இருக்காங்க. நைஸா பேசி அவங்க கிட்ட பேசணும், கொஞ்சம் அனுமதி தாங்க. போடா 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 அவசரப்படாதீங்க. அவன் என்னென்ன கேள்வி கேட்கறாங்க பதில் சொல்லிட்டாங்களா? ஓ அவங்க 1000 பேர் சொல்றாங்க, நமக்கு வந்து வேலை முக்கியடா. அதுல 500 எல்லாம் பேச மாட்டேங்க. சரி 1500 பேசுறது. தம்பி சொல்லுப்பா. நாங்க எதுக்கு தெரியுமா வந்துக்கிறோம்? அதான் சொன்னியப்போ பிடிக்கும் பாப்பா. ஏன்டா என் வீட்டில் வாங்குற? முதல்ல அப்படியெல்லாம் சொல்லுவேன். ஆனால் என் மனசு நல்ல மனசு, தங்கமான மனசு. அது எப்படி? நீ எதை கேட்டாலும் தருவேன். பணம் கேட்டாலும் தருவேன், நகை கேட்டாலும் தருவேன், பொருள் கேட்டாலும் தருவேன், என்ன ஒன்று தருவேன். அதெல்லாம் வேணாம். நீ எதுக்கு வந்து எதுக்கு பணம் கொடுக்குறாங்க? இப்போ 2 பெண்கள் இருந்தாங்க. ஆமா. அவங்க யாரு? அவங்க என்ன இளவரசிங்க. அடடே உன் நாட்டு இருந்துச்சிங்களா? ஆமா இருந்துச்சுங்க. நீங்க புரியுக்காருங்க. நாட்டு ஓ இளவரசிங்க. ஆமா அவங்கள நாங்க பார்க்கணும், கொஞ்சம் கஷ்டம். ஆமாம் அவங்கள பார்க்கணும்டா. பார்த்து என்ன பண்ண போறீங்க? நாங்க பார்த்து என்ன பண்ணணும் அப்புறம் பாரு. நாங்க எங்க எஜமா இருக்காரு, அந்த ஆளு மோசமான ஆளு. அவரை பத்தி சொன்னு வச்சுக்கோ, ஓடி கூட போயிடுவேன். அதை விட மோசமானவங்க நாங்க. பாக்கத்துக்கு தான் பந்தா வரகிறோம். அடி வாங்கத்துல கில்லாடியா இருக்கு. பச்சை பொறுக்கி நாங்க. எங்க எஜமா எப்பேற்பட்டவரு? ஏற்கனவே கணத்தை சுத்திட்டு அது ஒரு நாத்து விட்டாரு. கணத்தை சுத்தி ஆஹா சரியான ஆகுதா? அது மட்டும் செய்யலடா. வீட்டுல இந்த மாட்டெல்லாம் வித்துட்டு கூட வைக்காம ஒரு வாங்கி வச்சுக்கிறாரு. வீட்டுல இந்த மாட்டை வித்துட்டு வைக்க பயங்கரமா. அதை விட பெரிய வேலை செஞ்சா தெரியுமா? என்ன வேலைவா? 5 அடுக்கு மெத்த வீட்டை வித்துட்டு பக்கத்துல ஒரு காலி மேனை கூட வாங்கிக்கிறாரு. காலி மேல அதுல எதுவுமே கட்டல. என்னது கட்டல? அந்த காலி மேல கட்ட வரல எதுவுமே. என்னடா டேய், ஏன்டா டேய், அவ என்ன சொல்லிக்கிறா டேய், போய் ஏத்துக்கறானே உன்னை டேய். டேய் நம்ம வந்த வேலைனா வந்த வேலைக்கு பல்லு வேலை புடிச்சுக்கறான். அவன் சொல்லிக்கிறா ஏதோடா. இப்போ அந்த பெண்கள் கிட்ட நான் யோசனை பண்ணி பொறுமையாவே சொல்ல கேட்டுக்கிறேன். அவசரம் இல்லை. இல்லப்பா நீ நேரா போய் நாங்க வந்துக்கிறோம் சொல்லு போ. ஏன் வலிஞ்சு பண்ண ஒத்துக்க மாட்டீங்களா? நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப 10 மைல் இருக்கும். பக்கம் மயிரா? பக்கம் மயிருங்கப்பா. பக்கமா இரு. சரி ஓரம் மயிரு. ஓர மயிரில பக்கம் மயிரில ஓரமா இரு. சரி போ. என்னடா வாங்க 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 வாங்க. சொல்லுப்பா சொல்லுப்பா. ஒரு சமாச்சாரம் இருக்கு. ஏடா நான் வந்துக்கிறேன். நீ வந்து ஆமாடி வந்திருக்கே. ஆமா வந்துக்கிறேன். சொல்லி வந்துக்கிறேன். என்ன விஷயம் வந்திருக்கே? அதான் மறந்து போட்டேன். வா போய் சொல்லிட்டேன். நான் வந்துக்கிறேன். என்ன விஷயமா வந்துக்கிறேன்னு கேட்டாங்க. அதான் மறந்து போட்டேன். உன்னை இதையா சொன்னா அட கம்யூனிட்டி கலிங்க நாட்டிலிருந்து கருணாகர மன்னர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ற. போடா. கலிங்க நாட்டுல இருந்து கருணாகர மன்னர் வந்திருக்கிறார். கலிங்க நாட்டுல இருந்து கலிங்க எடுத்து வந்துக்கிறாங்களா? என்னது? கண்ணகிரிக்கு சாப்பிடக்கூடாது. இப்ப சாப்பிடுறது கிடையாது. நிச்சயா கேரட் பீட்ரூட் முள்ளங்கி வந்தா வாங்கிக்கலாம். வேணாம் அதை பிடிப்பான. ஏப்பா கருணுக்கைக்கு வேணாமா? அவங்க கேரட்டு முள்ளங்கி பீட்ரூட் எல்லாம் வாங்கிட்டு போறாங்களாம். ஆமா நீ என்னன்னு சொன்ன? நீ போய் கலிங்க நாட்டுல இருந்து கருணுக்கைக்கு எடுத்து வந்துக்கிறாங்க. கம்யூனிட்டிக்கு வந்துங்க. ஏன் வெள்ளிக்கை எடுத்து வந்துக்கிறான்னு சொல்ல வேண்டியதானே? வெள்ளிக்கிழங்கு எடுத்து வந்துக்கிறாங்க. டேய் உனக்கு தாடா டேய். இருங்க அவசரம் பாருங்க. ரொம்ப வச்சுட்டு பாருங்க. அதே வாழ்வா வானான்னு சொல்றாங்க. வெள்ளிக்கிழங்கு சொன்னேன். மரவள்ளிக்கிழங்க சக்கரை வெள்ளிக்கிழங்க அதாம்மா கேட்கறேன். இப்ப கேட்டா போ. மர வெள்ளிக்கிழங்கா சக்கரை வெள்ளிக்கிழங்கா கம்யூனிட்டியா மர வைங்க வெள்ளிக்கங்க இல்ல சக்கரை வெள்ளிக்கங்க இல்ல கொம்பு வெள்ளிக்கங்களா? கொம்பு வெள்ளிக்கிழங்க அப்படின்னு எங்க அக்காவுக்கு ரொம்ப இல்ல. கொம்பு தேடி தான் கேள்விப்பட்டிருக்கேன். கொம்பு வெள்ளிக்கிழங்கு நான் பார்த்தது கிடையாது. எனக்கு வெள்ளிக்கிழங்கு வா. அந்த அம்மாவுக்கு வெள்ளிக்கிழமையே வேணாமா? சனிக்கிழமை வரணும் சொல்லு. சரி நீ மட்டும் வந்துக்கிறீ, யார் வந்துக்கிறது? கலிங்க நாட்டிலிருந்து கருணாகர மன்னர் வந்திருக்கிறார். ஐயா ஐயா பொற்பாத கமலங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அந்த பெண்களுக்கு பேசுவது கொஞ்சம் அனுமதி கொடுங்க ஐயா. இப்படி கேட்டு பாங்க. கம்யூனிட்டிக்கு வந்து எதையே பேசுங்கிறார். இவன் ஏன் ஆயிட்டு நீங்க கம்யூனிட்டிங்களா? பாத்தியா எவ்வளவு கோயிப்பு பாருங்க. நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏதோ நகரம் வந்தோம் தப்பி தவிர ஏதோ இருக்காங்க. அவங்க வந்துட்டாங்க. அவங்க கூட பேசணும். ஒரு புற மாதிரி ஐயா வாங்க. என்னடா என்னடா? ஓ நீங்க உங்களை பார்த்தே ஆகணும். ஆமா ஆமா செலவு கொஞ்சம் ஆகும். என்னடா செலவு? எவ்வளவு சொல்லணும் அவடா? பெண்களை அறவே பிடிக்காது இருந்தா அவளை பார்த்து உடன் அவர்களை எடுத்து பேச வேண்டும். ஒரு 50,000 ஆகும். கொடுத்துருந்தா 50,000 பெரிய துட்டாது. 50,000 தர முடியாது. நான் ரொம்ப அதிகமா தரேன்டா. எவ்வளோ? ஒரு 5 ரூபாய் தர முடியும்.
டீ கடையில் கடன் சொல்ற பையன் நீ போண்டா கடையில் கடன் சொல்ற பையன் நீ வாயே தரக்காது அத்தெல்லாம் அப்படியே பாம்புக்கு. கேட்டு வரேன் போயிட்டு வா போயிட்டு வா அம்மா ஏண்டா இது? கலிங்க நாட்டில் கருணாகர மன்னன் சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு அப்படியா அவரு அதான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படியா கலைஞர் சேர்ந்து கருணாகர மன்னர் வந்திருக்கிறாரா நீங்கள் இடத்தில் பார்த்து பேச வேண்டும் அனுமதி கேட்கிறார் அப்படியா அப்படி என்றால் அவரை வர சொல்லு ஐயா பார்த்து பேசலாம் திறந்து விட்டு உள்ள பூந்துக்கோ நல்லா முடிவானே அப்படியே உள்ள எங்க புரிஞ்சுக்கியா உள்ள இருக்கிறாங்க இல்லையா? வணக்கம் 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 ஐயா வணக்கம் 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 ஏடா இது தலைகளா இல்ல உருவங்களா ஒண்ணுமே புரியலடா டேய் ஆச்சா? அப்ப வந்து கண்ணில் ஆமா ஆமா அது செலிகளா உருவமானு கேட்டுக்கிறான் சார் கண் இதுவே தெரியல ஏ பகல்லே பசு பாட்டு தெரியல அது மட்டும் எனக்கு தெரியும். எங்க தெரியும் தெரியாது இதுவே தெரியல அது எனக்கு தெரியும் அது தெரிஞ்சிருக்கும் ஒரு வேற வாழைக்கண்ணா இருக்குமா இல்லம்மா மாலை கல்யாணம் வேற என்ன இருக்கும் குட்டி கண்ணா முடிக்கண்ணா குடிகானே ஆமா ஆமா டேய் சாமி சிறு நேரம் அப்படி நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன் யார்கிட்ட இளவரசர் ஐயா டேய் அவர் பேசிட்டு வராராம் இருக்கட்டும் அவரே பேசிட்டு வராரு ஏய் உன்னதாண்டா போடா நீங்க போடா ஏய் போடா டேய் போடா லாம்சஸ் பட்டி பேசிட்டு வர போறாரா காலையில் பிரஷ் எடுத்து சொல்லலாம் அதை போய் நான் எடுத்து வந்தேன் சரி சரி அதை எடுத்து வரீங்களா ஐயோ டேய் அவரிடத்தில் சேர்த்து உரையாட வேண்டும் சரிம்மா அவர் ஒரே எடுத்து போக போறாராம் அது பழைய நெல் கொட்டி வச்சிருக்காதுல தூக்க முடியாது தூங்க முடியாதான் அவர் இடத்தில் மனமிட்டு பேசல அவரு அதே தூங்க முடியும் இட்ட மாட்டேன் தூக்க போறாரு எப்பா தம்பி உன் கால் எனக்கு சொல்றத போடா போடா டேய் போன மட்டும் என்ன பண்ண போறீங்க டேய் போடா வணக்கம் 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 ஐயா ஆமா நீங்க இருவரும் எந்த நாட்டை சேர்ந்தவங்க உங்களுடைய பேர் என்ன ஐயா நாங்க பிரதம நாட்டை சேர்ந்தவங்க ரவிவர்மன் மன்னனுக்கு மகளாக பிறந்தவர் என்னுடைய பெயரோ ரேணுகா என்னுடைய தங்கை பெயரோ சாமண்டி மூத்தவள் இளையவள் அழகான அழகு இவர்களை பார்த்துவிடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை வந்து விட்டது சரிங்களே ஐயா உங்களை பார்க்கவுடன் எனக்கு உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்க திருமணம் செய்து கொள்ள போறீங்களா ஐயா நீங்க சொல்ல பார்த்து என்ன விதையில் விதையாக இருக்கின்றது எங்களை பார்த்த உடனே திருமணம் செய்து கொள்ளணும் சொல்றீங்க ஆனால் எங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை ஒன்று இருக்கின்றது எங்களிடத்திலே டேய் அப்படி இருக்கும்போது டேய் இவர்கள் அழகை பார்த்த அட எப்படி இருக்கு டேய் டேய் தங்க பாத கட்டி பார்த்தாயா இவர் விழியழகை பார்த்தாயா எப்படி எல்லாம் இருக்கிறது பார்க்க 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 எப்படி எல்லாம் இருக்கிறது இதையோடு இதை உங்களுக்கு அதே வயசு தான் எனக்கும் அதே வயசு தான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகல இப்ப இந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க ரெண்டு பொண்ணுங்கிறாங்க ஒண்ணு உனக்கு ஒண்ணு எனக்கு திருமணம் செய்து கொள்ளவில்லை நான் வெறுத்திருந்தேன் இவளை பார்க்கும்போது இருவருமே நான் மணந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் இல்ல நீ என்ன லூசா இல்ல நீ என்ன பைத்தியமா என்னடா இது வரைக்கும் பொண்ணுங்களே வானான்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த பொண்ணுங்களை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு
ஆமா. உனக்கு இருக்கிற ஆசை தான் எனக்கு இருக்கும். இன்னும் உன்ன மாதிரி தான் நானும் இருப்பேன். ஆளு பொண்ணு. டேய் எப்பறா இதா டேய் சரி யார பண்ற உனக்கு யார் வந்து கேக்குறீங்க போடா ஐயா ஆ. இந்த பொண்ணு வேணும். அப்படியா சரி சரி வேணும். ஆ. இந்த பொண்ணு அந்த பொண்ணு சரி சரி உனக்கு எது இது அழகா இருக்குது, இது போதுங்க. இது கூட நல்லா இல்ல. இதை விட சூப்பரா அந்த பொண்ணு தான் எனக்கு அழகா இருக்கு. டேய் கோடி போட்டு அத உனக்கு கரெக்ட்டா இருக்க உடல் பருமன் எல்லாம் அந்த மாதிரியே இருக்குது குண்டா. நல்லா நீ தேர்ந்தெடுக்கற நல்லா கோடி கோடி இருக்கற அந்த மாதிரியே இருக்குது, அது அந்த மாதிரியே இருக்குது. அப்படியா சரி அது உனக்கு அது எனக்கு யாருக்கு யார் படுகிறதோ அவங்க திருமணம் செய்து கொள்ளலாம் தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மலரோ தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கள் என்று வந்திருக்கும் மலரோ மாலை நேரமான தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கள் என்று வந்திருக்கும் மலரோ நிச்சயமா லூஸ் ஆயிட்டாரு. பொண்ணே வேணாம் வேணாம் சொல்லிட்டாரு. பொண்ணை பார்த்தோன்னே தங்கத்துல முகம் எடுக்கிறாரா, சந்தனத்துல. டேய் அதெல்லாம் இருக்கா நான் லூசுன்னு பேர் சொல்லிட்டியா என்ன ஐயா நீங்கள் எங்கள் இருவரையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கீங்க. ஆமா. கலிங்க நாட்டிலிருந்து வந்திருக்கீங்க. நீங்களும் கருணாகர மன்னர். ஆமா. அப்படி இருக்கும்போது எங்களிடத்தில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களிடத்தில் நீங்கள் வாழ்வாய்வு செய்ய வேண்டும். அதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால் உங்களை நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறோம். டேய் இதெல்லாம் துதி பேரடே நாம் எப்பேற்பட்ட வீரர்கள் திருமணம் இவளை ஜெயிக்கணுமா திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் ஆகட்டடே பெண்கள் கோர் பெறுவது எனக்கு பிடிக்கவில்லை அவர்கள் வீரம் என்ன என்னுடைய வீரம் என்ன பலாத்காரம் என்ன ஏடா வணக்கம் என்ன சமாச்சாரம் என்ன என்ன என்னடா மரத்துல தேன் கட்டி ஆமா ஒரு அதாவது தொழில் நோய் பிடிச்ச வரான் ஆமா அந்த தேடி என்ன பண்ணுவான் எப்படி என்னடா என்ன பண்றது மரத்துல தேன் தொழில் நோய் பிடிச்சவன் கை கால் குறைஞ்சவன் அவன் வந்து அந்த தேன் என்ன பண்ணுவான் கொஞ்சம் மறுபடியும் பார்த்துட்டு தான் கிடக்கும் நான் உடனே தேங்காய் விட்டா போட்டு கிடும் போட்டுறேன் அந்த நாய் என்ன பண்ணும் உருட்டி கிடக்கு பட்டி கிடக்கும் சாப்பிட முடியுமா முடியாது அதே மாதிரி ஒரு சமாச்சாரம் என்னடா சமாச்சாரம் நான் வரும்போது ஒரு சம்பவம் நடக்கும் என்ன சம்பவம் ஒரு பொட்டை நாய் ஒண்ணு முன்னாடியே போச்சு அதுக்கு பின்னாடி 8 கடை நாய் போய்க்குது அதுக்கும் பின்னாடி இடுப்பு ஓட்டி போய் காலே வராத நவுந்து போயிடுது ஒரு நாய் போய்க்குது இந்த பொட்டை நாய் போயினே இருந்தா அது பின்னாடி போச்சு ஒரு கடை நாய் இதுங்க ஒரு பக்கமா இறங்கி சண்டை போட்டுக்கிறது ஒரு நாள் இந்த கடை நாய்ங்க இந்த நொண்டி நாய் வந்து பாரு நொண்டி நாய் வந்து பாரு அது போய் ஓட்டிக்கு சேர்ந்த எப்படி அது ஓடிச்சா அதான் அப்படியா இதெல்லாம் எத்தனையும் வந்து சொல்லிக்கிறேன் அப்ப நான் கையில ஆகாதுன்னு நினைச்சுக்கிறேன் என்ன சொல்றேன்னா நம்மள பார்த்து நாயின்னு சொல்றான். விருத்தில் எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா நம்ம வீர வேற அவருடைய பெண்கிட்ட போயிட்டு நான் சண்டை போடுமா இருவரை நீங்க போடுங்க இவன் ஜெயித்தாக்கா இவன் தோத்த மாதிரியா இவன் தோத்தாக்கா நீ ஜெயித்தா நம்ம ஜெயிச்ச மாதிரியா ஆடு தெரியாதவங்க மேல சரியில்லைன்னு அந்த மாதிரி சண்டை போட தெரியாதாலும் நீ பயப்படுற சண்டை
போட தெரியாமல் பயப்படவில்லை. போயும் பெண்களிடத்தில் நான் சண்டை போடுவது என்று நினைக்கிறேனடா. இந்த பராக்கிரம் தெரியுமா உனக்கு? தெரியுமே, போன வாரம் கூட பசங்க கிட்ட எல்லாம் உதவாங்க இல்லையா? நேற்று வரும்போது கூட பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பைத்தியத்து கிட்ட வருவாங்க. இவ்வளவு வீரம் பேசுகிறாய் அல்லவா? என் காவல்துறை சண்டை போட்டு பாக்குறான். பாடுறா ஆட்டா. வடை கொடுங்க. என்னது? இல்ல வடை வேண்டாம். இது கோடா இருக்குது. கொடுக்கட்டுமா? விடைமா விடை கொடுக்க. நான் சென்று நீ சென்று என் வீரத்தை காட்டி கரத்தை காட்டி காட்டி பாதத்தில் மீது எழுந்து வந்து அப்படியா? டேய் அதுக்கு ஒரு தேப்பா வெற்றியோடு சென்று தீரத்தோடு வர வேண்டும். போயிட்டு வா. ஐயா தெரியும் உன்னா கூட இருக்கிறேன். எனக்கு எவ்வளவு வீரம் இருக்குது. ஏன்னா உங்க பலத்தை விட என் பலம் தான் பெரிய பலம். கேவலம் அந்த பையன் என்கிட்ட தண்ணி வரா அடிக்கிற அடியில அரைப்படி மூத்த ஒன்னா பேச போறான். என்னவா யாருக்கா நீ நல்லா வீரமானவன் வச்ச கத்தி உன் முகத்து அதை பாடுறாத எப்படி பிடிச்சிங்கிறன்னு மாறிதான் போச்சு. பாத்துருமா டேய் பாத்துலாம் வர மாறி எங்க ஆத்தா கிட்ட நீ வந்துட்டியா? இப்ப இப்ப பாரு அட பொம்மா பொம்மா சொல்லுவாங்க கொலைக்கிற நாய் வேட்டை பிடிக்காதான். உன்னாலே வேறமெல்லாம் சோரம் போகுது. இருங்க இந்த ஆள் எதுக்கு வந்துக்கிறாரு? எதுக்கு நீங்க வரீங்க? ஐயா இவர் எதுக்கு வந்தாரு? அதனால நான் என்ன சொல்றேன்னா இவர் தான் அவங்களுக்கு ஆசைப்பட்டு சண்டை போடுறாரு. நம்ம எதுக்கு சண்டை போடணும்? டேய் நம்ம சண்டையே வேணாம், போட்டு வர போறோம். எவ்வளவு வீரத்தோட வந்தான் போட்டு போட்ட மாதிரி. அவருக்கு திறமை அப்படி இருக்குன்னா பெண்கள் கேவல பெண்கள் ஜெயிக்க முடியாது. இவனை ஜெயித்து இவர் வெற்றி பெற்று உனக்கு அது எனக்கு இவா அவ்வளவுதான். மோசமான பட்டி ஆட்டு யாரை பார்த்து பொட்டை அவரெல்லாம் பொட்டை கிடையாது. எதுக்காக தெரியுமா அவர் காலில் வீராரு அதை நைஸ் பண்ணி கட்டிக்கலாம் தான். அப்படியே வேற என்னவா? நீயும் பொட்ட அவரும் பொட்ட, நீ கால் பொட்ட அவர் அரை பொட்ட.
அவன் போய் அவங்க சொன்ன வேலை செய்திருப்பார்ல. வெற்றி அடைந்து விட்டால் உண்மையாக திருமணம் செய்து கொள்கிறேன். ஆகட்டும். இப்ப தெரியாத ஆடிக்கிறான். பாக்கணும்னா வாடா சம செய்திடுவோம் அடையா ஏன உணர்ந்த நிலையாதே வாடா சம அந்த பொம்பளைங்க நான் போய் சாப்பிட்டு போறேங்க நான் போய் சாப்பிட்டு எல்லாம் டேஸ்ட் வந்துருக்கேன் சொல்லக்கூடாது ஆச்சரியம் போடல இல்ல போறாங்க அதுதான் நீங்க உத்தர மாட்டீங்க எப்ப பண்றீங்க அப்படின்னு நல்லவனுங்களா தான் போய் நடுத்தடியில் இறங்கி தூக்கு மாட்டி சாவுகிற மக்களா போய் அதுவும் இல்லையா கடைக்கு போயிட்டு காலையில வெள்ளம் வாங்கி தூடு செத்து கொடுக்குறா. நீங்க இருக்காது இந்த பூமிக்கு பாருமா. ஐயா இத பாருங்க, நீங்க கலிநாட்டிலிருந்து வெகு தூரமாக வந்திருக்கீங்க. இருந்தாலும் பெண்களிடத்தில் தோல்வி பெற்று விட்டீர்கள். ஒரு பெண்களிடத்தில் தோல்வி பெற்ற ஆண்களுக்கு அசிங்கம் அவமானம் ஏற்படும். இருந்தாலும் தோல்வி விட்டு என்று மனவேதனை பட வேண்டாம். தோல்வி அடைந்தாலும் உங்களை திருமணம் செய்து கொள்ள எங்களுக்கு மனப்பூர்வ சம்மதம். இருந்தாலும் தோல்வி அடைந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அங்க நிக்கிறாங்க. இப்பதான் அழகு இல்ல. பவுடர் தோச்சு போகும்போது காலையில இன்னும் அழகா இருக்கும். ஐயோ ஐயோ அழகு அழகு அழகாய அழகு. ஆனா தெருவில் மட்டும் போவாரு. ஊருக்கிற நாயெல்லாம் பின்னாடி வச்சு ஆமாங்க ஐயா உங்களை இப்பொழுது அனுமதிப்படுத்த வேண்டும். ஆமா சோடிக்கு போகிறீங்க. ஆகட்டும் சீக்கிரம். அம்மா இங்க வேணாமா? இந்த 10 பேர் மத்தியில அந்த வேலை அந்த 10 பேர் மத்தியில அந்த வேலை செய்ய கூடாதா அவரா பின்னாடி போகணுமா? போலாமே ஐயா அது போய் செய்யறதா இந்த பெண் தான் நடக்குது. ஐயா எப்படியோ இப்பொழுது உங்களை அனுமதிப்படுத்த வேண்டும். எப்படி தெரியுமா அத்தா தலைவாழையை போட்டு தலைவாழையிலை போட்டு பிரிந்து வைத்தேன். தலைவாழும் கருங்கை நீ தவம் பிறந்தோ. தலைவாழையிலை போட்டு பிரிந்து வைத்தேன்.